லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்றாங்க, வேற காஸ்ட்ல அக்செப்ட் பண்றாங்களான்னு தான் கேக்குறாங்க. டெஃபினட்டா அக்செப்ட் பண்றேன் சார். பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுன்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஓகேயா? ஓகே சார். தப்பு செஞ்சிட்டோமோன்னு வருது. பகிரமா அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு அதுலேயுமே 3 பிரிவினர் இருக்கு. அதுல இன்னும் எஸ்டி எஸ்சிஏனா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். என்னை நீங்கள் சக மனிதனாக பார்த்தால் தானே அது நல்ல இடம். நீ படிச்சு பெரிய ஆளாயிடு, அப்ப நான் உன்னை மதிப்பேன், அதுக்கு எதுக்கு நீங்கன்னு கேட்குறேன். இப்படியான ஒரு மனப்போக்கு இருக்கிற இடத்துல ஒரு படித்த நவீன பெண் எப்படி வந்து வாழ்வா? கிராமத்தில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் ஒரு பக்கம், அவங்களுக்கு ஆண் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அவங்க வந்து கிராமத்து பையனை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல, இல்லை தானே? என்னடி இது? பல காரணங்கள் இருக்கலாம். ஓகே, சூழல் இருக்கலாம், பையனா இருக்கலாம், இல்ல மாமியாரவே இருக்கலாம். நானா? என்ன கொடுத்துற நீ? கிராமத்துல கல்யாணம் பண்ணி போறேன் அப்படின்னா எதை நினைச்சாலாம் பயமா இருக்கு. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்காங்கிறது என்ன பொறுத்தவரை போதும் சார். உங்க மாமாக்கு பிடிச்சிருக்கா, உங்க அக்காவுக்கு பிடிச்சிருக்கா, அப்பத்தாக்கு பிடிச்சிருக்கா, அப்பத்தாவோட அம்மாக்கு பிடிச்சிருக்கா, இதெல்லாம் கேக்குறாங்க சார். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. கரியர் தான் சார் பயமா இருக்கு. நான் வந்துட்டு ஒரு ஹெச்ஆர். இவங்க என்ன பண்ணுவாங்க கிராமத்துலனா, அவங்க அம்மாவுக்கு வால் பிடிச்சிக்கிட்டே போவாங்க. பின்னாடியே போய் அம்மாட்ட கேக்குறது, நான் அனுப்பட்டுமா? எனக்கு என்ன அப்படின்னா, நான் நகரத்துல கல்யாணம் பண்ணேன் அப்படின்னா அந்த பையனும் என்னோட பேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. நான் இப்போ சிஏ படிச்சிட்டு இருக்கேன். இது வந்து என்னை வந்து உன் படிப்பை விட்டுரு, உன் வேலையை விட்டுருன்னு டைரக்டாவே சொல்றாங்க. ஏன் கிராமத்துல கல்யாணம் பண்ணிக்க நீங்க விரும்பல? நான் கிராமத்து பொண்ணு, அதனால நான் நகரத்துக்கு போகணும். வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? அதாவது நகரத்து பையன் வேணுமா, நகரம் வேணுமா உங்களுக்கு? நகரமும் வேணும், நகரத்து பையனும் வேணும். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? கிராமத்துல இப்ப நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபாரின் போய் செட்டில்ட் ஆயிட்டு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணிப்பாங்க. மோஸ்ட்லி ஏஜ்டான பசங்கள்லாம் இருப்பாங்க சார். இது உலக வழக்கம் தானுங்களே. எனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அலைன்ஸ் பாக்குற எல்லாருமே இதுக்கு மேல ஏஜ்டான பசங்க அந்த மாதிரி தான் வராங்க. எனக்கு வந்து 23, எனக்கு பாக்குற எல்லாருமே 28, 29, 30. நீ ஊர்த்தமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. கிராமத்துல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா முதல்ல வர்ற பயம் என்ன? சார் எல்லாத்துலயுமே வயல் இருக்கும், என்னால வயல்ல வெயில்ல வேலை செய்ய முடியாது. எவ்வளவு மண்டகமா? இங்கேயுமே சென்னையில நல்லா படிச்சு யூஜி பிஜி எல்லாம் முடிச்சு ஒரு டிஎல் ஆகிறப்ப 32 வயசாயிரும். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. சிட்டில வந்து அதை மெயின்டைன் பண்ணுவாங்க சார். என்ன மெயின்டைன் அந்த பண்ணுவாங்க? look- வயசு எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? லுக்க தான் மெயின்டைன் பண்ணலாம். கிராமத்துல வந்து லுக்கு தான் மேட்ரா, வயசு மேட்ரா? எனக்கு அது புரியணும். ரெண்டுமே தான் சார். முடியல முடியல. நான் ஒரு நாள் ஒருத்தர் வெளியே போறதுனால என்னால என் குடும்பமும் சிட்டிய லைஃப் என்ஜாய் பண்ணணும். நான் எங்க அம்மா எங்க அக்கா எல்லாருமே வெயில்ல வேலை செஞ்சிருக்கோம். சென்னையில வெயில் அடிக்குமா? இது நம்ம கிராமம் வெயிலுங்கிறீங்க. பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. நான் இதை விட பெட்டரான ஒரு ஆப்ஷன் தரேன். ஏற்காடு, ஊட்டி இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிளைமேட் எப்போதுமே நல்லா இருக்கும். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டா, பசங்க ஃப்ரெண்டா இருந்தா கூட்டிட்டு வரக்கூடாது. இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லா மோஸ்ட்லி எல்லா வில்லேஜ் சைடுமே இருக்குல்ல சார். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? நகரத்து பையன் என்ன பண்ணுவாப்லவா, எல்லாரும் கூட்டிட்டு வாங்க அப்படிம்பாப்லையா? சார் மோஸ்ட்லி அப்படிதானே சார். யாருமா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி விடுறா? இது என்னடா புது பொருளியா இருக்கு? கிராமத்து பையனோட அம்மாவை பார்த்தாதாங்க சார் பயம். கல்யாணம் பண்ணிட்டு வர மருமகள் வந்து படிக்க வைக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்து தான் கூட்டிட்டு வராங்க. ஆனா அந்த வாக்குறுதியை காப்பாத்துறது இல்ல. அண்ணே உடனே தானே ஒருத்தர கல்யாணம் பண்றீங்க, அவரு தன்னுடைய பெண் தோழிகள் நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு கூட்டு வர்றாரு, நீங்க என்ன சொல்லுவீங்க? அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. எனக்கும் பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க. அப்படி உங்களுக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுல தப்பு இல்லைல்ல சார்? ஒரே நிமிஷம், இந்த பொண்ணு சொல்றது பொய், உண்மை இல்லைங்கிறவங்களாம் கை தூக்குங்க. நல்லா கை தூக்குங்க. நீ மட்டும் கை தூக்கல, நீயும் தூக்கிடு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? எல்லாம் ரெடியா இருப்பீங்க. யாருக்கு என்னென்ன பதில் சொல்ல விரும்புறீங்களோ சொல்லலாம். அதை விட வரேன்னா எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். கிராமத்து மாமியார் இந்த காலத்துல இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் எல்லா வசதிகளும் இருக்கு. உண்மை. நான் பாஸ்தா செய்யறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என் வீட்டுக்காரரு ஏதோ சாப்பிடுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இவங்க எல்லாரும் ஒத்துப்பாங்களா சார்? வீட்டுல மாமனார் மாமியார் இருப்பாங்க, அவங்களுக்கு தனியா நான் தனியா செய்யணும். அதானே உலக வழக்கம். ஒரு பெரியவங்கன்னா நீ அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு கொடுத்துட்டு நீங்க சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஒரு வீட்டுக்கு நீ மருமகளா போற, உனக்கும் உங்க வீட்டுக்காரருக்கு மட்டும் சமையல் பண்ணி சாப்பிட்டா அப்ப இருக்கிறவங்களுக்கு யார் செஞ்சு கொடுப்பாங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கிராமத்துல வந்து இன்னும் ரிலீஜியன், அந்த சமூகம், பொண்ணு வேற ஜாதி வேற சமூகமா இருந்தாலும் ஓகே அப்படின்ற மனநிலைமைக்கு இன்னும் போகல. காதல் திருமணம் செய்ய முடியாது. கிராமத்தில் காதல் திருமணம் செய்ய முடியாதுங்கிற அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. யாருமே அவாய்ட் பண்றது இல்ல. இப்ப எல்லாமே கிராமத்துல லவ் மேரேஜ் அப்செட் பண்றாங்க சார்.
லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்றாங்க, வேற காஸ்ட்ல அக்செப்ட் பண்றாங்களான்னு தான் கேக்குறேன். டெஃபினட்டா அக்செப்ட் பண்றேன் சார். ஓகே, வேற கம்யூனிட்டியா இருந்தாலும் பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக அப்பா அம்மா விட்டு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சார். இப்போ கிராமத்துலயும் வா, என்னால நம்ப முடியலடா. அந்த பாப்பா எந்த கேஸ்ட் என்ன ஏதுன்னு கேட்கல. இப்போ அவ ஓகேன்னா நான் இந்த நிமிஷம் என் பையனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன். பலே வெள்ளே தேவா பலே. இந்த பொண்ணு கேட்டது இந்த கேள்வி அந்த பொண்ணு தானா? காதல் திருமணம் அனுமதிக்கப்படுது. இப்போ எம்பிசி ஒரு பிசி ஒத்துக்கிறாங்க. ஓப்பனா என்னோட கேஸ்ட் சொல்றேன் சார். நான் வந்து ஒரு எஸ்சி. ஒரு எம்பிசி எஸ்சியை பண்ணுவாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுன்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஓகேயா? ஓகே சார். இல்ல முதல்ல இந்த ஸ்பீடு இப்போ இல்லையேன்னு கேட்குறேன். வீட்டுக்காரர் கேட்கணும் சார். என்ன முதல்ல மட்டும் வீட்டுக்காரர் கேட்கல? எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. பெரும்பாலும் ஜாதி இல்ல சார். எல்லாம் போய் கேட்டுவாங்க. இப்போ நான் பட்டியலினத்தை சேர்ந்த பொண்ணு இந்த பொண்ணு சொன்ன உடனே நான் வீட்டுக்காரரை கேட்குறேன், யார் அது? ஏன் அந்த இடத்தில் இருக்கிற ஒருவரின் மனநிலையிலிருந்து அதை பார்க்கணும். இல்லை, இது சிரிக்கிறதுக்கான விஷயம் இல்லை. இது என்ன மனப்போக்கு? இப்படியான ஒரு மனப்போக்கு இருக்கிற இடத்துல ஒரு படித்த நவீன பெண் எப்படி வந்து வாழ்வா? உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன், நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. இந்த பொண்ணை மருமகளாக்கிக்கணும்லாம் தோணிருச்சு, பொண்ணை பிடிச்சிருக்கு. இப்போ எது உங்களை தடுத்துருச்சு? சொல்ல தெரியல சார். தெரியல இருக்கு, வெளியே வரல. ரியாக்ஷனுக்கு உங்க பதில் என்ன? இதில் எனக்கு எந்த அது அவங்களோட ஒப்பீனியன், அவ்வளோதான். நான் சின்ன வயசுலேருந்து இந்த எஸ்சி இவங்களாம் வந்து படிக்கிறதுல காலத்துலேருந்து இப்போ வரையவே இந்த மாதிரி எத்தனையோ பொண்ணுங்கன்னு கிடையாது, பசங்க எல்லா இடத்துலையுமே ஒரு இதை வந்து நாங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். இது நாங்கள் எப்போவுமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஒன்று. இது எனக்கு புதுசு கிடையாது. ஒரு சொல்லிட்டு நம்ம தப்பு செஞ்சிட்டோமோன்னு வருத்தப்படுறோம், கஷ்டமா இருக்கு. ஒரு பொண்ணை ஏமாத்துற மாதிரி ஒரு ஃபீலிங். பகிரமா அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்குறேன். ஆனா மனசுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பிள்ளை இல்ல? பிடிச்சிருக்கு சார், பிடிச்சிருக்கு. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு. ஒன்னு படிப்பு நல்லா படிச்சா நீங்க ஐஏஎஸ் இருக்கீங்கன்னா நாங்க எல்லாருமே நீங்க ஐஏஎஸ்ஆ? நான் ஒரு ஹியூமன் பீயிங். நான் எந்த மதத்தில் இருந்தாலும், நான் எந்த ஜாதியில் இருந்தாலும், என்னை நீங்கள் சக மனிதனாக பார்த்தால் தானே அது நல்ல இடம். நீ படிச்சு பெரிய ஆளாயிடு, அப்ப நான் உன்னை மதிப்பேன். அதுக்கு எதுக்கு நீங்கன்னு கேட்குறேன். எனக்கு நான் ஒரு பட்டியலினத்து பையனை கல்யாணம் பண்ணிப்பேங்கிறவங்க எவ்வளவு பேர்? யோ என்னையா இது? அங்கேயாவது மனசு குறுகுறுத்து போய் அந்த அம்மா முகமே வாடி போச்சு. எனக்கே அவளை பார்த்தா அவ்வளோ சங்கடமா இருக்கு. அந்த டீச்சர் சொல்றாங்க இட் இஸ் ஒர்க்கிங் அவுட்னு சொல்றாங்க. அங்கே அந்த அவங்க சொல்றாங்க அதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு, சரியாயிருங்கிறாங்க. இப்போ நீங்க யாரை மாடர்ன் இல்லைன்னு சொல்றீங்க? ஒருத்தர் கூட கை தூக்கலையே. அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சார். இப்போ மட்டும் நீங்கெல்லாம் ஏன் அந்த தனித்த சுயமாய் சிந்திக்கிற ஆளாக இருந்தவர்கள் அரை நிமிடத்தில் குடும்பம் வீடு நீங்க தான் அந்த சுற்றமே சரியில்லை. நீங்களே வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.